ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவள்ளி. நேயர்களே, நாம் இன்னைக்கு காய்ச்சலுக்கான மருந்தா நிலவேம்பு குடிநீரை எப்படி பயன்படுத்துறது, அதோட பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு காய்ச்சல் ஏற்பட்டாலே கடைக்கு போயிட்டு ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு அந்த காய்ச்சலை தணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு மருத்துவரை அணுகி ஏதாவது ஒரு ஊசியை போட்டு நம்ம காய்ச்சலை தணிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நிலவேம்பு குடிநீர் காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கிறதுனால நம்ம அதை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கிட்டோம்னா நிலவேம்பு குடிநீர் அவசரத்துக்கு நமக்கு ஆரம்ப நிலையிலேயே காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த நிலவேம்பு குடிநீர் அப்படின்றது சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலிஹெர்பல் ஃபார்முலேஷன், கிளாசிக்கல் ஃபார்முலேஷன் சொல்லுவாங்க. பாரம்பரியமாக நம்ம தயார் பண்ணிட்டு வர பல மூலிகைகளின் கூட்டு மருந்து தான் நிலவேம்பு குடிநீர். அதில் முக்கியமாக நிலவேம்பு சேர்க்கப்படுது. நிலவேம்பு, வெட்டிவேர், விளாமிச்சிவேர், சந்தனம், சுக்கு, மிளகு, கோரைக்கிழங்கு, பற்படாகம், பேய்ப்புடல் சேர்ந்த 9 மருந்துகளின் கூட்டு கலவை தான் நிலவேம்பு குடிநீர் சூர்ணம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மருந்துகளை எதுக்காக, இந்த மூலிகைகளை எதற்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய அறிகுறிகள், குறிப்பாக காய்ச்சல்ன்றது ஒரு இன்ஃபெக்ஷனோ அல்லது இன்ஃப்ளமேஷனோ ஏற்படும் பொழுது அதோட வெளிப்பாடு தான், அது ஒரு அறிகுறி தானே தவிர காய்ச்சலே ஒரு நோய் கிடையாது. அந்த நோயை உண்டாக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய கிருமிகளை தடுக்கக்கூடிய மருந்தாக நிலவேம்பு குடிநீர் செயல்படும். அதே போல் அந்த கிருமிகள் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அழற்சி, இன்ஃப்ளமேஷனை கட்டுப்படுத்தக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாகவும் செயல்படும். வியர்வையை உண்டாக்கி காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒரு ஆன்டிபைரிட்டிக் ஏஜென்ட்டாகவும் செயல்படுறதுனால நிலவேம்பு குடிநீர் நம்ம மருந்தாக பயன்படுத்தும் பொழுது காய்ச்சலின் போது, அதுவும் வைரஸ் காய்ச்சல் ஏற்படும் பொழுது நம்ம நிலவேம்பு குடிநீரை கஷாயமாக எடுத்துக்கும் பொழுது காய்ச்சல் தணியறது மட்டும் இல்லாமல் காய்ச்சலின் போது ஏற்படக்கூடிய அதிகப்படியான உடல் சோர்வு, மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, உடல் வலி, இது எல்லாமே கம்மியாகும். நம்ம மற்ற மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு காய்ச்சல் வேணால் 6 மணி நேரத்துக்கு விடும், மறுபடியும் மாத்திரை போட்டோம்னா திருப்பி காய்ச்சல் குறையும். ஆனால் உடல் வலி பயங்கரமாக இருக்கும். நிலவேம்பு கஷாயம் எடுக்கும் பொழுது அந்த உடல் வலியோ உடல் சோர்வோ நமக்கு சுத்தமாக இருக்காது. நிலவேம்பு குடிநீர் நமக்கு சூர்ணமாக சித்த மருந்தகங்களில் கிடைக்கும். இது ஏற்கனவே நமக்கு பயன்படுத்தி உடலுக்கு பழகியவர்கள் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணலாம். நம்ம முதல் முறையாக யூஸ் பண்ண போகிறோம், இது வரைக்கும் நமக்கு அதை பற்றி தெரியாதுன்னா முறையாக ஒரு மருத்துவரை அணுகி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துறது நல்லது. நிலவேம்பு குடிநீர் சூர்ணத்தோட அளவு பார்த்தோம்னா பெரியவர்களுக்கு நம்ம 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். பவுடரோட அளவு அது நம்ம 100 ml தண்ணி விட்டு இந்த 2 கிராம் பவுடர் அதில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதை கஷாயமாக்கி 60 ml மருந்து நம்ம கஷாயத்தை காலை மாலை 2 வேளையும் நம்ம பருகிட்டு வரும்பொழுது காய்ச்சல் தனியும். குழந்தைகளுக்கு நம்ம 10 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 30 ml அளவுக்கு இதை கொடுக்கலாம். நிலவேம்பு கஷாயம் அல்சர் இருக்கிறவங்க உணவுக்கு முன் எடுக்காமல் உணவுக்கு பின் எடுத்துக்கிறது நல்லது. உணவுக்கு முன் எடுக்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் அசிடிட்டியை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்ட அப்புறம் நிலவேம்பு கஷாயம் குடிச்சிக்கலாம். காய்ச்சலின் போது நம்ம மருந்துகள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பத்தியம்ன்றது ரொம்ப முக்கியம். காய்ச்சல் இருக்கும்பொழுது நம்ம எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய உணவை மட்டும் சாப்பிடணும். குறிப்பாக ஆவியில் வேக வச்ச உணவு, கஞ்சி போன்றவைகள் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி காய்ச்சலின் போது நம்ம பத்தியமான உணவு எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக காய்ச்சல் தனியும். காய்ச்சலின் போது நமக்கு வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா உப்பு மட்டும் சேர்த்த தாளிக்கப்படாத நார்த்தங்காய் ஊறுகாயை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். நிலவேம்பு கஷாயம் எடுக்கும் பொழுதே கூட சில நேரம்னா பித்தம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பித்தத்தை தணிக்கக்கூடிய மருந்தாக நம்ம குடிக்கக்கூடிய அந்த அரிசி கஞ்சி, நொய் கஞ்சும் இந்த நார்த்தங்காய் ஊறுகாயும் செயல்படும். ஸோ அதே போல் காய்ச்சல் ஏற்படும் பொழுது, தொற்றுகளால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் இருக்கும் பொழுது நம்ம ஆவி பிடிக்கிறது நல்லது. துளசி, கற்பூரவள்ளி, புதினா, மஞ்சள் போன்ற மூலிகைகளை பயன்படுத்தி நம்ம நீரில் இட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சோம்னா சீக்கிரமாக நமக்கு நுரையீரல் தொற்று ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் காய்ச்சல் மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் அது செயல்படும். அதே போல் காய்ச்சலின் பொழுது நன்கு காய்ச்சி வடிகட்டிய தண்ணீரை நம்ம பருகிறது நல்லது. பச்சை தண்ணி குடிக்காமல் காய்ச்சிய நீர் பருகிட்டு வரும் பொழுது மேலும் நமக்கு தொற்று பரவாமல் இருக்கும். குறிப்பாக நமக்கு கல்லீரல், மண்ணீரல், குடலில் ஏற்படக்கூடிய தொற்று மேலும் பரவாமல் தடுக்கக்கூடிய மருந்தாக செயல்படும். இப்படி நம்ம காய்ச்சி வடிகட்டிய நீரை பருகிட்டு ப்ராப்பராக தினமும் 2 வேளை நீராவி பிடிச்சிட்டு ஸ்டீம் பண்ணிக்கிட்டு சரியான முறையில் பத்திய உணவு எடுத்துக்கிட்டு நிலவேம்பு கஷாயம்
தினம் 2 வேளைன்னு ஓரிரு நாட்கள் எடுக்கும் பொழுதே நமக்கு காய்ச்சல் கட்டுப்படும். காய்ச்சல்னால ஏற்படக்கூடிய மற்ற உபாதைகளும் நமக்கு சரியாகும்.